சுகர் நோய் வந்து 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப அதிகமாகி கண் பார்வை கிடையாது. இதயத்தில் வந்து அந்த ஓட்டை இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணணும், மெடிக்கலுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ என் மக சொன்னால் எங்களுக்கு மெடிக்கலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது, எங்களுக்கு அது கூட வசதி இல்லை, நாங்கள் கர்த்தர்கிட்ட தான் ஒப்பு கொடுப்போம், அவர் தான் எங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் நேற்றுக்கு இந்த டிவியில் பார்த்தேன், இன்றைக்கி இங்கே மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் வந்த இடத்துல எனக்கு கர்த்தர் நல்ல விடுதலை தந்தார். அவசியம் தந்து இந்த வேதனையெல்லாம் போயிட்டு, இந்த கால் வலி, இந்த வயிற்று வேதனை எல்லாம் எனக்கு போய் கர்த்தர் விடுதலை தந்தா. கர்த்தருக்கு கோடி சோத்திரம். நெஞ்சு மூச்சு இழுத்து விடுங்கம்மா, இழுத்து விடுங்க. வலியே இல்லை, வலியே இல்லை. இல்லை. கண்ணு நல்லா தெரியுதா? கண்ணு கொஞ்சம் தெரியும். தெரியுதா? ஆமாம். முன்னே தெரியாதா? மங்களா இருக்கு. ஆமாம். எழுத்து தெரியுதா பாருங்க? தெரியுது. கண்ணு அப்போ தெரியுது. ஆமாம். ஆமாம், அந்த எழுத்து தெரியுது இல்லை? ஆமாம், நல்லது. இந்த அம்மாவுக்கு இருதய பலவீனம் மாதிரி இருக்கு, இருதயத்திலேருந்து ஓட்ட மாதிரி இருக்கு, அவங்கள மூச்சு விட முடியாது சரியா, உடம்பெல்லாம் வலி, கண் பார்வை இல்லை. இப்போ இவங்க நல்லா பார்க்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கு. 5-6 வருஷம் கொண்டு எனக்கு பயங்கர பலவீனமும் இடுப்பு முதுவலி தாங்க முடியாது இருந்து இந்த இடத்துல வந்து ஜோம் பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் வந்து இறங்கின மாதிரி ஒரு வல்லமை வந்து இறங்கி எல்லா பலவீனம் இப்போது மாறி நல்ல சுகமாக இருக்கேன். தேவனுக்கு நன்றி. வருடங்களாக காணப்பட்டதான இருதய பலவீனம் திடீர் என்று வந்து அவருடைய இருதய பகுதியில் பலவீனம் ஏற்பட்டு கடுமையான வலி ஏற்படுவதாக சொன்னார்கள். இன்று இந்த ஆராதனையில் கடந்து வந்தபோது கர்த்தருடைய பலவீனத்தை முற்றிலுமாய் மாற்றி இருதய வலியிலிருந்து பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். 4 மாதமாக எனக்கு தண்ணி காலில் படாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பொழுது நான் வேலை தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் வேலையே செய்ய முடியல, ஆனால் எல்லாம் சமாளிச்சலாம், ஆனால் தண்ணி படாமல் எந்த காரணத்தையும் சமாளிக்கவே முடியாது, அப்படி கஷ்டமாக இருந்தேன். அப்புறம் தான் இந்த டிவியில் ஒரு நாள் பார்த்தேன், அது எனக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஆண்டவர் பாரத்தோடு வந்தேன். எனக்கு இந்த கால் வலி சீக்கிரமாக சோமாருன்னு ஆண்டவனே. ஆனால் வந்த நாளையிலே எனக்கு இந்த வலது காலு 2 காலையும் தண்ணி பட்டால் எப்படின்னா துணியை வச்சு தொடச்சிட்டே இருப்பேன். ஏன்னா தண்ணி பட்டோடனே கரண்ட் பிடிச்சது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். தண்ணி படாமல் எப்படி ஆண்டவரே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே வந்து இந்த காலில் ஆண்டோடைய வல்லமை என் காலில் அப்படி இறங்கி அது வந்து நான் நோயோன்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாதமாக இருக்குமோ என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நான் ஆண்டோடைய வல்லமை என்னுடைய காலில் நல்ல பலமாக இறங்கி அந்த கட்டுகளை உடைத்து நான் அறிஞ்சேன். அண்ணிலேருந்து அப்பமெல்லாம் இங்கே சாக்ஸு போட்டு தான் நடப்பேன், ஏன்னா தண்ணி பட முடியாதுன்னு இங்கேயும் அப்படி தான் நான் வந்திருந்தேன். ஆனால் இப்போ நல்லா சோமாக கர்த்தருக்கு சோத்திரம். அம்மா வந்து இன்றைக்கி இங்கே ராஜா மண்டபத்தில் கூட்டம் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. டிவிலையும் இந்த ப்ரோக்ராம்லாம் இருந்தால் நான் பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னை யாரோ தொட்டது போல் இருந்துச்சு தலையில். அப்புறம் பார்த்தா எனக்கு முதுகு வலி எல்லாம் சரியாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி, இப்படி வயிற்று வலி இருக்குன்னு அப்போ ஆஸ்திரேலியாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜோம் பண்ணாங்க. ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டுருந்தேன், நான் சொன்னேன் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் வந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபோனில், ஆமாம் துபாயில் ஃபோனில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்புறம் முடிஞ்சு மறுநாள் வந்து நிறைய ஒரு 2 பிடி போல் சின்ன துண்டாட்டு சர்த்தலில் வந்தது மாதிரி அப்படியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த வயிற்று வலி அப்படி இல்லை, லைட்டாக ஒரு சின்ன வலி இருக்கும். அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஒரு எஃபெக்ட். இந்த வயிற்று வலி கட்டாயம் மாறணும், இப்போ ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு எல்லாம் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன கடி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இறக்கடி போல் அப்படி இருக்கும், அது முற்றிலுமாக மாறி இருக்கு. ஒரு வயிற்று வலியை கர்த்தர் பரிபூர்ணமாக சுகப்படுத்தினார். என்னுடைய மருமகள் 1 வருஷமாக ஸ்பைனல் கார்டு வழியாக ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஆஸ்பத்திரியிலே போய் தங்கி எவ்வளோ லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்தேன். போன மாதம் நான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். இந்த கூட்டம் முடிந்த உடனே ஆஸ்பத்திரியில் போய் அவள்கிட்ட இந்த நம்பரெல்லாம் கொடுத்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ண உடனே ஃபோன் பண்ணி நல்லா அநேக தடவை அவளுக்கு காதில் ஜெபம் பண்ணி கொடுத்தா. இப்போ நல்ல ஒரு சுகம் கிடைச்சி விடுதலையோடு வீட்டுக்கு போயிருக்கா. தேவன் சுகம் கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி சொல்லி